பிரைஸ் த லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். இதுவும் இந்த வாரத்திலும் கூட நாம் இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கும் கூட கடந்து வந்த பாதையிலெல்லாம் ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்தீங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு நிறைய தேவைகள் இருந்தது, ஆனாலும் கடைசி நாள் வரையிலும் எங்களை நீர் போஷித்து அன்பாய் வழிநடத்தி எல்லா பலவீனங்களுக்கும் விலக்கி மீட்டு எங்களை பாதுகாத்து வந்தீரே. அந்த கிருபைக்காகவும் நாங்கள் நன்றின்னு சொல்லி இந்த வேளையில் நாம் முழு மனதோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி என்று சொல்லுவோம். அதே போல் துவங்குகிற புதிய மாதத்திலும் கூட தேவனுடைய வல்லமையும் அவருடைய பிரசன்னமும் நம்மோடு கூட கை கோர்த்து செல்ல போகிறது. ஆண்டவர் நமக்கான நிறைவுகளை வைத்திருக்கிறார். குறைவுகள் எல்லாவற்றையும் அகற்றி நாம் நம்முடைய வாழ்க்கையில் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் புதிய மாதத்திற்குள் நம்மை பிரவேசிக்க ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். இன்றைக்கும் கூட ஆண்டவரே, என் தேவைகள் 1000 இருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொண்டீங்க. என்னுடைய பலவீனங்கள் நிறைய இருந்தாலும் என்னை நீர் பலத்தால் இடைக்கட்டி நடக்க செஞ்சீங்க. எல்லா இடத்திலும் என்னை சாட்சியாக நிறுத்திங்க. தடைகள் எல்லாவற்றையும் அகற்றி கண்மலையில் மேல் பிரகாசிக்கிற ஒரு ஒளியைப் போல என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி இருக்கிறீங்களே, நான் எம்மாத்திரம்னு சொல்லி இன்றைக்கு நாமே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நீர் செய்த கிருபைகள், நீர் செய்த நன்மைகள் எல்லாவற்றுக்கும் நான் பாத்திரமானான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லவே இல்லைல்ல. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்போம், அதன்படி நடக்கணும்னு சொல்லி நம்ம உள்ளம் வாஞ்சிக்கும். ஆனாலும் ஒரு பின்மாற்றம் வந்துடும். உலகத்தின் மக்களோடு சேரும் பொழுது எல்லாரும் போலையும் குறை கூறிட்டு எல்லாரையும் போலையும் பின்னாடி பேசிக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம கடந்து போயிட்டே இருக்கிறோம்ல. ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் எல்லார போலவும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ நம்ம அழைக்கப்படுகிறோங்க. யார் நம்மக்கிட்ட பேசினாலும் ஒரு பாசிட்டிவாக பதில் சொல்லுகிறது. மற்றவர்களை பற்றி பேசும்பொழுது நான் இதற்காக இங்கே வரலை, நான் இதற்காக அழைக்கப்படலை, என்னுடைய நோக்கம் வேறன்னு அந்த இடத்த விட்டு கடந்து போகிறது. நம்பிக்கையான வார்த்தைகளால் மற்றவர்களை ஆற்றுறது, தேற்றுறது, இது எல்லாமே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறாரு. இன்றைக்கும் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடு ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நான் வாழ்வேன் ஏசப்பா, உம்மக்காய் நான் ஒவ்வொரு நாளும் வாழ்வேன், உம்மை சுமந்து நான் வாழ்வேன், என்னை பார்க்குறவங்க என்னில் உம்மை பார்க்கிற அந்த ஒரு சூழ்நிலைக்கேற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ இன்றையிலிருந்தே என்னை நான் தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்திக்கிறேன்னு சொல்லி நாமே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்னுடைய நேசர், நீர் எனக்காய் என்னுடைய கண்ணீர்களை எல்லாவற்றையும் துருத்தியில் கணக்கு வைத்து அதை களிப்பாய் மாற்றி கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை தாமதிக்கிற காரியங்கள் நீர் எனக்கு பெஸ்ட்டாக கொடுப்பீங்கன்னு நான் காத்திருக்கிறதுனால நிச்சயமாக அதற்கான வழிகளை நீர் காண்பித்து கொண்டிருக்கிறீர்னு நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். ஏன்னா அவர் நல்லவர், சர்வ வல்லவருங்க. அப்படிப்பட்ட தேவனை நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு இன்றைக்கு ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நன்றிப்பா. நீங்கள் செஞ்ச நன்மைகளுக்கு நான் வாழ்நாளெல்லாம் நன்றி சொன்னாலும் அது போதவே போதாது. ஆனாலும் என் மாதத்தை வெற்றியாய் கடக்க நீர் என்னோடு இருந்தீரே, அதற்காய் நன்றி நன்றி கோடி கோடி நன்றி இசப்பான்னு ஆண்டவரோடு கூட நாமே இணைத்து கொண்டு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது புதிய மாதத்தை, புதிய துவக்கத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.